அனைவருக்கும் வணக்கம். ஃப்ளோரா கிரியேஷன்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த முதல்ல ஒரு தமிழ் புக் ஹால் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வாங்கின தமிழ் புக் ஹாலில் இதுதான் கொஞ்சம் விலை அதிகம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் சின்ன சின்ன புத்தகங்களாக தான் வாங்கியிருப்பேன். இல்லைனா பெரிய புத்தகங்கள் வாங்கியிருந்தால் கூட அந்தளவுக்கு அதிகமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணதில்லை. முதல் முறையாக கொஞ்சம் விலை அதிகமாக ஒன்று வாங்கியிருக்கேன். வாங்க என்ன புக்குன்னு பார்க்கலாம். இது உடுமலை.com அந்த வெப்சைட்லேருந்து வாங்கியிருக்கேன். பொன்னியின் செல்வன் அந்த புக் தாங்க இது. இதை பிரிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிட்டு. இது உடுமலை.com வெப்சைட்டில் ஏன் வாங்கினேன்னா, இந்த பப்ளிகேஷன் அதாவது 6th Sense பப்ளிகேஷனோட இந்த பிரிண்ட்டு தான் நான் வாங்கணும்னு நினச்சேன். ஏன்னா மற்ற பிரிண்ட்டில் உங்களுக்கு வேறு ரேட்டில் வேறு மாதிரியான பப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் இருக்கிறதுலே இப்போ ஆன் ட்ரெண்டில் ரொம்ப பிடித்தமான ஒரு பப்ளிகேஷன், தி பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மிக இல்லை. இதுக்கு அந்தளவுக்கு நிறைய நல்ல ரிவ்யூஸ் வாங்கின ஒரு பப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 6th Sense பப்ளிகேஷன் தான். அந்த 6th Sense பப்ளிகேஷனில் உங்களுக்கு பொன்னியின் செல்வன் 5 பாகங்களாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கல்கி அவர்கள் எழுதின பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், இதை முதல்ல அவரோட புக்குனா நான் பார்த்திபன் கனவு தான் முதல்ல படித்தேன். அடுத்து சிவகாமியின் சபதம் படித்தேன். அதுக்கப்புறம் கல்கி அவர்கள் எழுதின மற்ற புத்தகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொன்னியின் செல்வன் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரபலம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் இப்போ படமாகவும் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல கதையை நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல புக் தான் படிக்கணும் படத்தை விட. அதனால் புக் படிக்கிறதுலே உங்களுக்கு படங்களோடு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்குன்றதுனால நான் இதை வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இப்போ காமிக்ஸ் வடிவில் வேறு வடிவில் வந்தாலும் என்னதான் இருந்தாலும் அந்த பழமையில் பெருசாக புதுமையை திணிக்காத விஷயங்கள் தான் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இந்த புத்தகம் கல்கி எழுதுனது. இதோட விலை உங்களுக்கு 3000 ரூபாய் ஆகுது. உங்களுக்கு 6th Sense பப்ளிகேஷன்லேயே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2800 2700 அந்த ரேஞ்சில் அந்தந்த சமயம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்க்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். சென்னை ஃபேர் மாதிரி சென்னை புக் ஃபேர் மாதிரி போகும்போது உங்களுக்கு 2500 கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு இந்த சமயம் இந்த பேண்டமிக் சமயத்தில் சென்னை புக் ஃபேர் அளவுக்கு தூரமாக போய் எதுவும் வாங்கவும் முடியல. ஈவன் புக் ஃபேரில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அதிகம் இருக்குது. சரியாகவும் நடக்கலைன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த பப்ளிகேஷன்ஸ்லேயே வாங்கலான்னு பார்த்தாலும் உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்குது. நான் வேறு எதில் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நான் உடுமலை.comலேருந்து நான் வாங்கியிருக்கேன்றதுனால சரி அதிலே 3000 ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல புக்கில் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்றதுனால இதை நான் வாங்கியிருக்கேன். இதோட மொத்த பேஜஸ் பார்த்திங்கன்னா 2440 பக்கங்கள் அடங்கின மொத்த புக் இது. இதில் ரொம்ப இப்போ ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, முதல்ல கல்கியோட புக்கில் பார்த்திங்கன்னா மணியம் அண்ட் வினு அப்படின்றவங்க அதிகமாக உங்களுக்கு மணியம் அவரோட நேம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் முதல்ல இதுக்கான வரைபடங்கள் எல்லாமே அந்த கதைக்கேற்ற மாதிரி கொடுத்தவர். இப்போ யார் பண்ணியிருக்காங்கன்னா, ஓவியர் ஷில்பி அவர்களோட ஒரே மாணவர் அப்படின்னு சொல்லப்படுற பத்மவாசன் அவர்களால் இப்போ வரையப்பட்டிருக்கு. இதுக்குள்ளே ஒவ்வொரு அந்த கதை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி அடுத்தடுத்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல வரைபடங்கள் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. மொத்தம் எவ்வளோ வரைபடங்கள்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 1220 வரைபடங்கள். அவ்வளோ ஸ்கெச்சஸ் இதில் உள்ளே இருக்குது. உங்களுக்கு ஈவன் மேப்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷ் நாவல்ஸில் ஒரு ஹாரி பாட்டர் மாதிரி அது மாதிரிலாம் தான் நீங்கள் பெரிய அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பிரம்மாண்டம் நமக்கு அது உள்ளேயே நம்மளை கொண்டு போகிற மாதிரி அது மாதிரிலாம் படிச்சிருப்போம். இருக்கிறதுலே தமிழ் நாவல்களில் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் அறிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டம் அதிலேருந்து தெளித்து நம்ம வெளியே வர முடியாத ஒரு புத்தகங்களில் இதுவும் ஒன்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது முதல்ல எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 29 அக்டோபர் 1950 16 மே 1954 வரைக்கும் கல்கி அவர்கள் அவரோட கல்கி வார இதழில் ஒரு சீரீஸாக அவர் விட்டுட்டு இருந்தார். அதோட நிறைய வாசகர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் எல்லாரும் கேட்டதுனால தான் அந்த புக்கை எப்போ தொகுத்தாங்கன்னா 1955 தொகுத்தாங்க. மங்கள நூலகம் அப்படின்றவங்க தொகுத்தாங்க. அதுக்கப்புறம் வேறு பப்ளிகேஷன்ஸ்லேயும் போயிடுச்சு, வேறு பப்ளிஷர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்கறதுல இப்போ ஆன் ட்ரெண்டில் 6th Sense பப்ளிகேஷன்ஸ் தான் இருக்காங்க.
நான் உங்களுக்கு முன்னமே சொன்ன மாதிரி மொத்தம் இது 5 பாகங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பாகங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெயர்களோடு கொடுத்துருக்காங்க, அதாவது தலைப்புகளோடு இருக்கும். இதில் முதல் வந்து பார்த்திங்கன்னா புதுவெள்ளம் அப்படின்ற தலைப்பு. இந்த தலைப்பு எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, முதல்ல வந்தியத்தேவன் அவர்கள் தஞ்சாவூருக்கு பயணம் பண்ணுற அந்த வழி தடங்கள் எப்படி இருக்குது, அந்த பயணம் எப்படி இருக்குன்ற மாதிரியான, அதாவது ஆற்றுல புதுவெள்ளம் வரும் இல்லைங்களா, அதில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இந்த கதை. அதனால தான் புதுவெள்ளம் அப்படின்றது இருக்கும். இதில் வந்து நான் பெருசாக புக்கை பற்றி ரிவ்யூவோ இல்லை புக்கோட கதைகளோ முழுசாக சொல்ல போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஏன் அந்த தலைப்பு வச்சாங்கன்றதை பற்றி மட்டும் இப்போ நம்ம பேச போகிறோம். ரெண்டாவது வந்து சுழற்காற்று அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னென்னா ஸ்ரீலங்காவில் அந்த சமயம் ஸ்ரீலங்காவில் நடக்கிற விஷயங்களை பற்றியும், அது ஈழத்து போர் எப்படி ஏற்பட்டுச்சு, அது என்னென்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்த போகுதுன்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சுழற்காற்றில் நமக்கு இருக்குது. 3வது பாகம் வந்து கொலைவாள் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா வீரபாண்டியன் அவர்கள் வந்து ஒரு தற்கொலைப்படை தாக்குதலை ஏற்படுத்துகிறாங்க. அதை வந்து நந்தினி அவர்கள் தகர்க்கிறாங்க. அது எப்படி நடக்குதுன்றது தான் 3வது பாகம். 4வது பாகம் வந்து மணிமகுடம் இப்போ அடுத்து யாருக்கு சேரப்போகுதுன்றதுனால வர குழப்பம், அது சின்ன சின்ன சண்டைகள் வருது, அது எப்படி தீரப்போகுது அப்படின்றது தான் 4வது கதை. சோழ சாம்ராஜ்யம் வந்து யாருக்கு போகுதுன்ற வாரிசுக்கான சண்டை. அடுத்து கடைசி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கிளைமேக்ஸு. இதில் வந்து தியாக சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் தியாகம்னு போட்டிருக்கும் போதே உங்களுக்கு புரியும். கிளைமேக்ஸில் வந்து நம்ம தவிர்க்க முடியாத நல்ல கதாபாத்திரங்கள் கூட இறக்க மாதிரியான சூழ்நிலைகள் வருது. அவங்களோட தியாகங்கள் தான் வந்து இந்த சோழ சாம்ராஜ்யத்தை வந்து நிலைநிறுத்த போகுது அப்படின்றது தான் கதை. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் சின்ன சின்ன சிற்றரசர்கள் இல்லை அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாருமே வந்து ஒன்றிணைஞ்சு இதை வந்து அதுக்கு வர சோழ சாம்ராஜ்யத்துக்கு வர ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கதை முடியுது. இப்போ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்ப்போம். முதல்ல இது கதை எப்படி முதல்ல எப்படி இந்த புக் வந்தது இதெல்லாம் பார்த்துட்டோம். முதல் பாகத்தில் சோழ அரசரும் அவரோட 2 பிள்ளைகளையும் வச்சு தான் வந்து முதல் அந்த புத்தகத்தையே வந்து வடிவமைச்சிருக்காங்க, வரைபடம். இதில் பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வார இதழ்கள் வரும் பார்த்திங்களா, ஒரு அவல் விகடன் அந்த மாதிரியான பேஜஸ்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஷைனிங்காக, அந்த மாதிரியான பேப்பர். ஈவன் உங்களுக்கு ஃபான்ஸாக நல்ல கண்ணை உறுத்தாதுற மாதிரியான உங்களுக்கு ஃபான்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஒவ்வொரு அத்தியாயங்களையும் அதில் வந்து பொருளடக்கம் என்னென்ன அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே முதல் வரைபடம் என்னென்னா அந்த ஆடித்திருநாள் ஆடிப்பெருக்கு அதை பற்றின தான். இதனால தான் அது புது வெள்ளம்னு சொல்லிட்டு இதோட ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க இதோட நேமு. இந்த மாதிரி நிறைய வரைபடங்கள் இருக்குது. மொத்தம் 1220 நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வரைபடங்களோடு பார்க்கும்போது இன்னமும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கதையோட உங்களால் ஒன்ற முடியும். உங்களோட கற்பனை திறனில் என்ன தான் நிறைய கதைகள் வந்து எப்படி இருப்பாங்கன்னு ஒரு கேரக்டர் விவரிக்கும் போதே கன்ஃபார்மாக உங்களோட கற்பனை திறனில் வரும். அந்த மாதிரி கற்பனை திறனுக்கு மேலும் ஒரு அழகூட்டுற விதமாக தான் வந்து இந்த மாதிரியான ட்ராயிங்ஸ் வந்து கூடவே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஒரு இதுலேயும் புரியும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கு விகடன் மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், விகடன் மாதிரியான இதழ்களை நீங்கள் பொதுவாக படிக்கும்போது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கூட இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் இருக்கும்போது கதைகள் இருக்கும்போது, அதாவது வார இதழ்களில் கதைகள் இருக்கும்போது நமக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் புரிஞ்சிக்கவும் பார்க்கவும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் இதுவும் வந்து உங்களுக்கு இவ்வளோ விலை இருந்தாலும் இவ்வளோ எல்லாருக்கும் பிடிச்சதுக்கு காரணமும் இதுவும் ஒன்று. பத்மவாசன் பத்மவாசன் அவர்கள் அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காரு. ஏற்கனவே இருந்த இமேஜஸ்க்கு கிட்டத்தட்ட ஒன்றி இருக்கிற மாதிரியே அவரும் வந்து வடிவமைச்சிருக்காரு. பெருசாக ஒன்றும் மாறுதல்கள் பழமையில் வந்து பெரிய புதுமையை ஏற்படுத்தாமல் அதோட கதைக்கு என்ன மாதிரியான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி வரைஞ்சிருக்காரு. இதுக்கு ஏன் இவ்வளோ 3000 ரூபாயா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு தோணலாம். இதெல்லாம் ரொம்ப நாள் வச்சுருக்க வேண்டிய நம்ம புத்தகங்கள். பிரம்மாண்டன்றது நம்ம படங்களில் மட்டும்தானோ, ஏதோ ஒரு டேரக்டர் எடுத்தாலும் மட்டும்தானோ அந்த படத்தில் பிரம்மாண்டம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட தமிழ் கதைகள்லே நிறைய காவியங்களாகட்டும், இவ்வளோ கதைகள் புத்தகங்களில் இதை விட ரொம்ப அழகழகான விஷயங்கள், ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சொத்து சுகங்கள் எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணுமோ அந்தளவுக்கு சிறந்த புத்தகங்களையும் சேர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட கடமைன்னு நான் நம்புகிறேன். ஸோ நல்ல புக்கை எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாலும் தப்பில்லைன்றதுனால தான் இவ்வளோ வாங்கியிருக்கோம். நீங்களும் இந்த பொன்னியின் செல்வன் வந்து படித்து பார்க்க முயற்சி பண்ணுங்கள். நான் இனிமேல் தான் இதை படிக்க போகிறேன். இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உடுமலை.com வெப்சைட்டோட இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது கூடவே ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே ஒரு புக்கு நான் எடுத்து வச்சிட்டேன். அது வேறு ஒரு புக்கு.
அது வந்து இன்னும் சீக்கிரத்துலேயே இன்னொரு 1 or 2 வீக்ஸ்லேயே வந்து அது என்ன மாதிரியான புக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு புக் எலமெண்ட்ஸ் வருது நம்ம சேனலில். ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்ன இதை பற்றி நீங்கள் கருத்து தெரிவிக்கணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.